போவோம். அவளுக்கு உண்டு. ஆனால் இது மிகவும் nice. Wasabar de San Hisanes. Whoa. Wow. Rusia risky. ஓ, நான் ஜெல்லிக்கு ஒட்டி கொண்டு விட்டேன் என்று நினைக்கிறேன். ஐயோ, ஏன் மூடி? பெண்கள் என்னை இழுத்துதவங்கள். அது ருசியானது. ஐயோ, அருவருப்பாக இருக்கிறது. நீங்கள் தானே அடுத்தவர். செல்லமே, தோஷப்படாமல் சாப்பிடாமல். ருசியாய், நீ சின்ன பிசாசு. ஓ இல்லை, நான் பல வண்ணங்களில் இருக்க விரும்பவில்லை. எனக்கு என்னுடைய பொன் ஜெல்லியை முயற்சிக்க விரும்புகிறேன். இருக்கிறது. சரியா? நம்ப முடியல. நல்லது. என்னிடம் உள்ள நகைகளை எல்லாம் பாருங்கள். இது அதிசயமாகிறது. என்னை காப்பாற்றுங்கள். ஐயோ இல்ல. ஓ, என்ன நடக்கிறது? நீங்கள்? நான் அதை மறந்து விட்டேன். வாவ், இது என்ன? நான் சாப்பிடுகிறேன். அஃப்கா. என்ன? ஹலோ. நல்லா. பூச்சிகள் அல்ல. இல்லை, நான் அவற்றை சகிக்க முடியாது. நீங்கள் எனக்கு பணம் தருவீர்கள். ஓ, வாங்க. இது ஒரு இளஞ்சிவப்பு பூச்சிதான். சரி சரி, இப்போ நாம உன் கெட்டுப்போன கேக் சுத்தம் செய்ய போறோம். பெரிய விஷயம் நீ இல்ல. பிடிக்கிறியா? பாரு என்ன ஜேன், நன்றி. சரியா இருக்கு. ஓ, நன்றி. நான் எல்லாவற்றையும் கிருமி நாசினி செய்ய வேண்டும், உங்களையும் கூட. ஹலோ, நான் அடுத்ததாக இருக்கலாமா? நான் கேக் அலங்கரிக்க வேண்டும். தனித்த என்னடா இது? அது நிச்சயமா உனக்கு போதுமா? ஓ சரி, அப்படியாச்சா? சரி. ஏய், ஏய். இந்த சவாங்கை பீன்ஸ் டவா. Arglo foda. Bertolo Norebom.
இந்த கேக்கில் நான் ஒரு சிறந்த படைப்பை உருவாக்குவேன். ஒரு சில வினாடிகள் கொடுத்து வாங்க. ஓ, மெக்ரோன்கள். அமேசிங். கேடியோ. போனா பெட்செட். நானும் முயற்சி செய்ய விரும்பினேன். எனக்கு கிடைக்கல. நான் அவரை திருமணம் செய்ய இருக்கிறேன். இது ருசியாக இருக்கிறது. உங்களது விரல்களை லீக் செய்யலாம். ருசியானது. உங்களுக்கு என்ன சொந்தமாக ஒரு அற்புத கலெக்ஷன் சோபி. சாரி, அப்படியானால் என் வேலைக்கு போயிடுறேன். வாவ், இது ஒரு புளையாஸ்ட். விலை உயர்ந்த கேக் உண்மையில் ருசியானதும் இனிப்பானதுமாக இருந்தது. கிரீம் என் வாயில் உருகுகிறது. எவ்வளவு பெரியதாக! நான் இதை என்றும் அனுபவிக்கலாம். ஓ ஜூலி, நீ அதிகமாகவே பதிலளிக்கிறாய் என நினைக்கிறேன். யாரோ எப்படி சொல்றீங்க? சூப்பர்! எனக்கு பப்பகம் மீது சோளம் இருக்கு. நானும் மகிழ்ச்சியா இருக்கிறேன். இந்த பசால எனக்கு உதவி தேவை. கவலை இல்லைங்க மைம்ஸ், நாங்கள் விரைவில் எல்லா அழுக்குகளையும் சுத்தம் செய்யவோம். நமக்கு நுண்ணோக்கி தேவையானது. ஓ, ஆனால் பாருங்கள், பகுதி நமது கிருமி நாசினி தேவைப்படுகிறது. ருக்கு, நான் உன்னை பின் செய்வேன். ருக்கு! ஓ, உங்களுக்காக அதை சாப்பாட தயாராக இருக்கிறேன். நன்றி பிரிட்னி. எனக்கு உண்மையிலேயே பணம் தேவை. நிச்சயம். அது என்னுடைய முறைதானா? மேயா, நல்லது. நான் இன்ஸ்டாகிராம் பப்ளிகம்களை முற்றிலுமாக காத்திருக்கிறேன். இது மிகுந்த நீளமாக உள்ளது. நான் பேச்சிடு. அது உங்களை விட காயப்படுத்து. அருமை. ஏய், அம்மா, கோப்பு திறக்கவும். வாவ், எனது வாழ்க்கையில் இதைவிட குளிர்ச்சியானதை நான் பார்த்ததில்லை. வாவ், ஆமா, நீங்கள் அதிர்ஷ்டசாலி. அற்புதம். ஓ சரி, நாம இதை சரிபார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த கம்மு அதிசயமானது பெண்களே. இது கிராமேல் போல இனிப்பானது, நிஜ தங்கம் போல அழகு, இத போல பெரியதாக உள்ளது. நான் உலகின் மிகப்பெரிய குமிழில் விளையாடி வந்து விட்டேன். வாவ், அருமை. ஆமா, ஓ இல்ல. வாசனா
இங்கே வாருங்கள். குதிக்கவா? நான் எனது சாக்லேட்டை சாப்பிட முயற்சிக்க முடியாது. விரும்புகிறதா? அற்பம். அற்புதமானது. என்னை பார்த்து அப்படி ஏன் பார்க்கிறீர்கள்? என்னை அமைதியாக சாப்பிட விடுங்கள். நீங்கள் அதை பார்த்தீர்களா? அவள் பேராசை. அவளிடமிருந்து ஒரு சாக்லேட் பார் திருடி விடுவோம். அவள் கவனிக்க மாட்டாள். அனைத்தையும் ஹே, திருடுகிறான். பாதுகாப்பு உறுதி செய்யவும். இந்த என் காண்டரை சனமை பார்த்துக்கோ. அஜய் உன்னை கவனிச்சு கொண்டிருக்கிறேன். ஒரு எண்ணம். இதை உடைப்போம். இது வேடிக்கையாக அது இருக்கும். வலித்தது. இது செய்றோம். ரார். ஓ, அது வேடிக்கையா இருந்தது. இப்போது எல்லா சாக்லேட்டும் எங்களுக்கே. ருசியானது. சிறுமிகளே, நாம் ஒளிந்து விளையாடலாம். கல், காகிதம், கத்தி மூலம் யார் ஓட்டுவது என்று முடிவு செய்வோம். ஹே அமாண்டா, நீ ஓட்டு. நான் இப்படி ஒளிந்து கொள்வேன். நீ என்னை கண்டுபிடிக்க மாட்டாய். இங்கே யாரும் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்று தோன்றுகிறது. ஊஃப், சிலந்திகள் தவிர. ஓ, இங்கே பயங்கரமாக இருக்கிறது. இந்த பாதுகாப்பு பெட்டிகளில் என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. ஆம், பார்க்கலாம். வா, உதவுங்கள். மறைவதற்கு யாரும் இல்லை என்றால் அது என் தவறு அல்ல. எல்லோரும் எங்கே போயிருக்கலாம்? பீபியின் முடியமைப்பால் அவள் வெளிப்படுகிறாள் போல் தெரிகிறது. அதோ போங்கள். மைக் பற்றி என்ன? எனக்கு தெரியவில்லை. எனக்கு நினைக்கிறது நாம் இங்கே பார்ப்பது வேண்டும். வாவ், இங்கே யாரும் வராதது போல இருக்கிறது. இங்கே பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உள்ளன. பிபி பாரு, இங்கே 3 நிறமான பாதுகாப்பு பெட்டிகள் உள்ளன. மைக் அவற்றில் ஒன்றில் இருக்கலாம். இது முட்டாள்தனமாக இருக்கலாம், ஆனால் அதை சரிபார்ப்போம். கீயை எடு. ஓகே. சரி, இல்லை, இது கண்டிப்பாக மைக் அல்ல. இது எனது பிடிச்ச கிண்டர் புவேனோ சாக்லேட். நம்மை புத்துணர்வடைய செய்து தேடல தொடர்வோம். அருமை. Here we go. அவர் மஞ்சள் பெட்டியில் மறைந்திருக்கலாம். இந்த பெட்டி நீண்ட காலமாக திறக்கப்படவில்லை என்று தெரிகிறது. பச்சை ஒன்றை சரிபார்க்க வேண்டும். வாவ், நாங்கள் மைக்கை கண்டுபிடித்தோம் என்று நினைக்கிறேன். மேலும் நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான சவாலுக்காக காத்திருக்கிறோம். நான் முதலில் அந்த பாதுகாப்பு காப்பை திறந்து சுவையான ஏதாவது கிடைக்கும் என்று நம்புகிறேன். ஓ, என்ன செய்ய வேண்டும்? இதற்கு பிறகு பாடில் வெடிக்காது என்று நம்புகிறேன். அட, மிகவும் சுவையாக இருக்கிறது. நீ ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறாய்? இந்த பெட்டகத்தை திறக்க நேரமாகிவிட்டது. இந்த படத்தை நம்பினால் எனக்கு குளிர்ச்சியானது காத்திருக்கவில்லை. ஆம், பாதுகாப்பில் உள்ள நாய் ஏமாற்றவில்லை. எனக்கு எலுமிச்சை பிடிக்காது. மைக், உன்னிடம் என்ன இருக்கிறது? சரி, எனக்கு ஒரு மேகம் இருக்கிறது. மழை பெய்ய போகிறது போல. இது சாதாரண மழை அல்ல, ஆனால் சுவையானது. பாருங்கள், நீங்கள் எப்போதாவது காந்தி ஸ்கிட்டில்ஸ் மழையை பார்த்திருக்கிறீர்களா? நான் பார்த்ததில்லை. வாவ், மிகவும் நல்லது. அதுவும் சுவையா இருக்கு. பிபி, நீ ஏன் உன் கோக் குடிக்கல? அதுதான் வேகம். அது ருசியாக இருந்தது. ஓ, இப்போது ஏதோ நடக்க போகிறது போல. இதனால் முழு கட்டிடத்தில் உள்ள அனைத்து ஜன்னல்களும் நிச்சயமாக உடைந்து விட்டன. சரி, மன்னிக்கவும், நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. உனக்கு வெட்கமா இல்லை? மக்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குமுறுவதை நிறுத்து. அமாண்டா, நீ உன் எலுமிச்சங்களை சாப்பிடுவது நல்லது.
நான் ஏற்கனவே அனைவரும் அவற்றை பற்றி மறந்துவிட்டார்கள் என்று நம்பினேன். சரி, அவற்றை விழுங்க எளிதாக இருக்க நான் அவற்றை சாப்பிட வேண்டியதில்லை, ஆனால் குடிக்க வேண்டும். எலுமிச்சை சாறு அவ்வளவு மோசமாக இருக்காது. பார்க்கலாம். அதை முயற்சிக்க, உண்மையில் முயற்சிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு மட்டுமே உள்ளது. ஏய், கவனமாக இரு. எரிவதை நிறுத்து. அமாண்டா, இப்போது நாங்கள் உன்னை காத்திருக்கிறோம். கத்தாதே, உன்னை இல்லாமல் எனக்கு கடினமாக இருக்கிறது. அட, என்ன ஒரு பயங்கரம். ஓ, ஆனால் உனக்காக இது ஒரு இலவச மழை. மிட்டாய் மழை ஏன் நின்றது? ஆஹா, இது மிகவும் நல்லது. ஏன் மைக் மட்டும் மிட்டாய் பெறுகிறான்? எல்லோருக்கும் போதுமானது இருக்கிறது. ஏய், என்ன செய்கிறாய்? எனக்கு தட்டு கொடு. இப்போது அது உன் புதிய தொப்பி. நான் எனக்கே ஒரு முழு மேகத்தை திருட விரும்புகிறேன். நான் இதை மிகவும் சலித்து விட்டேன். அதை தொடுவதை நிறுத்து. அது எனது. உனக்கு மிட்டாய் வேண்டுமா? அப்படியானால் அதை எடு. ஐயோ, இது வலிக்கிறது. இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது போல. நான் முதல்ல இருக்கலாமா? வாவ், பாதுகாப்புல புதிய தொலைபேசி கிடைக்கும் என்று எனக்கு தெரியல. இப்ப எனக்கு மிக சிறந்த படங்கள் மட்டுமே இருக்கும். மைக், அமாண்டா, புன்னகையிடுங்கள். ஹே, நீ என்ன செய்கிறாய்? இது நினைவுகளுக்காக மட்டுமே. உங்களின் பாதுகாப்பு பெட்டிகளில் என்ன இருக்கிறது என்பதை அறிய நேரம் வந்துவிட்டது. ஓ, ஏன் யாருக்கோ ஐபோன் இருக்கிறது, ஆனால் எனக்கு இந்த துர்நாற்றம் வீசும் வெங்காயம் இருக்கிறது. வெறுக்கத்தக்கது. என்னை பற்றி என்ன? விசித்திரமாக இருக்கிறது. நான் 5 வயது குழந்தை இல்லை. இந்த பொம்மைகளுடன் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் ஒப்புக்கொள்வதற்கு அவை குளிர்ச்சியாக இருக்கின்றன. நீங்கள் அவற்றுடன் விளையாடலாம். என்ன நடக்கிறது? என் கை அப்படியே அது மயக்கமாக இருக்கிறது. இந்த பொம்மைகள் ஏன் தேவை என்பதை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். ஐஸ், இப்போது நீங்கள் முழுமையாக எனது கருணையில் இருக்கிறீர்கள். இந்த ஐபோனில் இன்னும் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். பிபி, கைகளை உயர்த்து. விசித்திரமாக இருக்கிறது, ஆனால் எனக்கு எல்லாம் தெரிகிறது. ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. இப்போது உங்க கையை அசைக்கவும். ஹா, இது இவ்வளவு வேடிக்கையாக இருக்கும் என்று நினைக்கவில்லை. அது ஒரு புதிய ஐபோன். நீ என்ன செய்த பாரு, அது கிராஷ் ஆகிவிட்டது. நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. மைக், உன் வெங்காயத்தை சாப்பிட நேரம் ஆகிவிட்டது. அதன் வாசனையே எனக்கு வாந்தி வர வைக்கிறது. இல்லை, நான் அதை செய்ய முடியாது. சாப்பிடு சாப்பிடு என்றேன். நான் விரும்பவில்லை. அப்போ நான் இந்த பொம்மையின் உதவியை பயன்படுத்த வேண்டியிருக்கும். இப்போது இந்த சுவையான வெங்காயத்தை கடிக்க வேண்டும். இல்லை, எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. இந்த அறையின் ஒவ்வொரு சிதைவிலும் நாற்றம் ஊடுருவி வருவதை நான் ஏற்கனவே உணர்கிறேன். மைக், நீ அதை சாப்பிட்டு உன்னை தானே அடிக்கலாம் என்று உனக்கு தெரியுமா? அது நான் அறியவில்லை, மேலும் அறிய விரும்பவில்லை. ஓ, இது மிகவும் மோசமாக இருக்கிறது. ஓ, நிறுத்தியது போல தெரிகிறது. அமாண்டா, அந்த பொம்மைகளை இனி தொடாதே. போதும். நான் நினைத்தேன் இது மிகவும் வேடிக்கையாக இருந்தது. சரி நண்பர்களே, நேரம் வந்துவிட்டது. மரணமாடு, வேகமாக வேகமாக. ஆமாம், நன்றாக. இப்போது பொம்மைகளை இழந்துட்டேன். இப்போது அவற்றை நமக்கு கிடைத்து விட்டது. நான் விளையாடவே விரும்பினேன். இந்த முறை ஏதோ குளிர்ச்சியானது காத்திருக்கிறது. ஆமாம், எனக்கு சிப்ஸ் மிகவும் பிடிக்கும். மதிய உணவு சாப்பிட நேரம் ஆகிவிட்டது. ஆனால் இந்த பையை எப்படி திறப்பது? எனக்கு சக்தி இல்ல. அதை புடைத்து விடலாம். ஓ, அமாண்டா கண்டிப்பாக தானே சிப்ஸ சாப்பிடுவாள். என்னிடம் அங்கே அருவருப்பானது ஏதுமில்லாமல் இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். ஓ, இல்லை, நான் ஏன் இவ்வளவு அதிர்ஷ்டமில்லாமல் இருக்கிறேன்? எனக்கு ப்ரோக்கோலி பிடிக்காது. மைக், ஏன் சிப்ஸை நீ சாப்பிட முயற்சிக்க விரும்புகிறாயா? அப்போ கண்களை மூடி வாய் திற. ஐயோ, இது அருவருப்பாக இருக்கிறது. இது புல் மென்று சாப்பிடுவது போல. பிபி, இது நகைச்சுவையாக இல்லை. எனக்கு இந்த ஊதா தொப்பி இருக்கிறது. ஓ, அவள் எங்கே? விசித்திரமாக இருக்கிறது. அதுல என்ன குளிர்ச்சி இருக்கிறது? ஒரு சாதாரண தொப்பி. இப்போது இந்த கண்ணுக்கு தெரியாத தொப்பியை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். மைக், உனக்கு ப்ரோக்கோலி ஒரு தட்டு சாப்பிட நேரம் ஆகிவிட்டது. இல்ல, நான் அதை செய்ய மாட்டேன். இனி செய்யணும் மைக், இனி செய்யணும். ஓ,
எனக்கு போதும். இது எவ்வளவு அருவருப்பானது என்று உங்களுக்கு தெரியாது. அப்போ நாங்களே உங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டியிருக்கோம். நீங்க வெர்சியஸ் இவ்வளவு கொடூரமா இருக்கிறீங்க. நான் கற்பனை செய்ததிலேயே இது மிக மோசமான சித்திரவதை. என்னுள் ஏதோ துர்நாற்றம் வீசுகிறது என்று நான் ஏற்கனவே உணர்கிறேன். அது இழந்து விட்டது. மைக், அருவருப்பு. இங்கே வாயு முகமூடி இல்லாமல் இருக்க முடியாது. ஏன் அவர்கள் அதை எனக்காக விடவில்லை? இந்த பயங்கரத்தை நானும் மணக்க விரும்பவில்லை. எல்லாம் முடிந்து விட்டது போல தோன்றுகிறது. அறையின் காற்று மீண்டும் சுத்தமாக உள்ளது. அமாண்டா, உன் சிப்ஸை சாப்பிட நேரம் வந்து விட்டது. ஏற்கிறேன். நான் பசிக்கவும் ஆரம்பித்து விட்டேன். ருசியானது. கைகள் விலக. பேராசை. நல்ல முறையில் செய்ய விருப்பமில்லை எனில் கெட்ட முறையில் செய்ய வேண்டியிருக்கும். நான் தெரியாமல் இருந்தேன். சிப்ஸ் பறக்க முடியும் அல்லது இது பிபியின் வேலை. நாங்கள் உன்னை கண்டுபிடித்து விட்டோம். கண்டுபிடிச்சு விட்டேன், ஆனால் எனக்கு சிப்ஸ் இருக்கின்றன. இந்த தொப்பி போதுமானது. ஏய், நிறுத்து. என்னுடைய தொப்பி எங்கே? சரி, இப்போது நான் என்னுடைய தொப்பியையோ அல்லது என்னுடைய நாயையோ கண்டுபிடிக்க முடியாது. நாற்காலியுடன் செய்யும் கிண்டல் பழமையாகாது. நீ என்ன கிண்டல் அடிக்கிறாயா? அதே நேரத்தில் பிரகாசமான, நகைச்சுவையான மற்றும் சுவாரஸ்யமான சவால்களை தவற விடாமல் இருங்க. எப்போதும் சரி, நான் நெளியர் ஏற்கனவே ஒலிக்கின்றது. ஆகவே எழுந்திரங்கு. இன்று என்ன நாள் என்பது பார்க்கலாம். நானே மறந்துவிட்டேன். உருவினாலே நாட்காட்டியில். இது நல்ல செய்தி. இதுவே பயமுறுத்தும் கேலிகளுக்கான நேரம். முதலில் கொஞ்சம் மாற வேண்டியது. இப்போது முதன்மையான கேலிக்கான தயாரிப்பை தொடங்குவோம். எனக்கு ஒரு பலூன், ஒரு வெள்ளை துணி மற்றும் ஒரு கருப்பு மார்க்கர் அவசியம். பார், இது ஒரு உண்மையான பேய். இது இவ்வளவு நம்பத்தகுந்ததாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நான் இதை மியாவின் அறையில் தொங்க விடுகிறேன். அதுவும் அருமை. அவள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். இது என்னுடைய சந்தர்ப்பம். ஒரு நிமிடமும் வீணாக்க கூடாது. நான் பேயை இங்கேயே அவளது மூக்கின் கீழே வைக்கிறேன். அதுவெல்லாம் இல்லை. என்னிடமோ சில மிகவும் பயமுறுத்தும் கையுறைகள் உள்ளன. அவற்றை மியாவுக்கு முயற்சிக்கிறேன். இது சிறப்பாக வந்தது. அதிர்ஷ்டம் என்னுடன் உள்ளது. பந்துகளை எடுக்க வேண்டியது மட்டுமே. நீங்கள் அவற்றின் மீது மிதித்தால் என்ன ஆகும் என்று நான் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. இறுதி பூச்சும் ஸ்லைம் தான். இது எப்படி நன்கு நீள்கிறது. அதை என் கைகளில் இருந்து விடக்கூட விரும்பவில்லை. ஆனால் என் வில்லங்கத்திற்காக அது அவசியம். சரி, அதுதான். இது என்ன? ஓ, என்னால் ரொம்ப அதிர்ச்சியானதை எதிர்கொண்டேன். நிறுத்து. இது உண்மையில்லாதது போல தெரிகிறது. இது எல்லாம் சுழிக்கையா? ஐயா, எனது கைகள். ஓவியம். மியா, பதற வேண்டாம். இது கைவிரல்கள் போல மட்டுமே தெரிகின்றன. சுழியை சமாளிக்க வேண்டும் நேரம். அவள் என்ன செய்கிறாள் என நினைக்கிறாள்? ஓ, அந்த என்னுடைய முகத்தை என்னில் வைத்திருக்கிறேன். சபம். தேதிக்கான துவக்கத்திற்கே முட்டாள். சில நிமிடம் பிடிங்க சூசி. சுவர். சுவர் எங்கே வந்தது? இது சில வகையான பைத்தியம். ஹாய் மியா, இனிய ஹாலோவீன். நீயே கேட்ட சூசி. உன்னிட பழிவாங்க நான் இருக்கிறேன். வழி போல நானும் ஒரு தந்திரத்தை செய்ய போறேன். நம்பு, எனது தந்திரம் உனது தந்திரத்தை விட மிகவும் பயமுறுத்தும். நான் நடுவில் ஒரு துவாரம் கொண்ட மர மேசையை மற்றும் கருப்பு கம்பளத்தை பயன்படுத்துகிறேன். அந்த துளையில் வைக்க போகிறேன். நன்றி. எதுவும் தெரியாதவாறு பாப்கார்னை கொளுத்துகிறேன். ஆல்ரைட், பாதி வேலை முடிந்தது. என்னுடைய புதிய தோற்றம் எப்படி உள்ளது? பயங்கரமாக இல்லையா? பயங்கரமான சூழலை உருவாக்க ஒரு பட்டையின் படத்தை இட்டு விளக்குகளை மிதமிஞ்சு செய்ய வேண்டும். இப்போ முழுக்க மௌனம். பார்க்கவும். நான் மேஜையின் கீழ் மறைகிறேன். ஓ, ஒரு திகில் படம். அருமை. நான் இதை பார்க்கவே நினைத்தேன். இங்கே பாப்கார்னும் இருக்கின்றது. சூப்பர். அதில் என்ன பிரச்சனை? நான் கற்பனை செய்திருக்க வேண்டும். அதிர்ச்சி. ஓ இல்லை, யாரோ எனது விரலை கடித்து விட்டார். என்ன ஒளிவு? பெட்டிக்குள் ஏதாவது படை சாதனா? நீங்கள் ஊகித்தீர்கள். நான் ஓட வேண்டும். மன்னிக்கவும் மியா, ஆனால் நான் இப்போது நிற்கப் போவதில்லை. எனக்கு இன்னும் நிறைய கபட கேமர்ஸ்கள்லாம் இருக்கின்றன. அடுத்தது கபட கேமர்ஸ் செய்ய நான் ஒரு செயற்கை பையை பயன்படுத்துவேன். இது உண்மையானது போல தோன்றுகிறது. கருவிகளுடன் உள்ள சூட்கேஸும் நமக்கு ஒரு துர்ப்பிடியும் வேண்டும்.
சூப்பர் ஹைடோர விட்டு அலங்கரிக்கணை வந்துடி அழிஸ்வாரியா வரலே உங்களுக்கு உதவி தேவைப்பட்டு இருப்பதாக தெரிகிறது. என்னிடம் என்னவென்று பாருங்கள். எல்லாவற்றையும் நான் செய்து விடுகிறேன். நன்றி சூசி. ஓ எனக்கு மைஃபே. ஓ இல்லை, என் கரத்தில் குத்திக் கொண்டேன். உதவி செய்யுங்கள் சூசி. நாம என்ன செய்யணும்? ஓ இல்லை, என்ன வித்தியாசமானது அந்த துளை. என்னால் முடியவில்லை. நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை, ஆனால் அவள் அதை வாங்கினாள். அது சூசியின் கைதானா? அது உண்மையானது அல்ல. எனக்கு மீண்டும் ஏமாற்றம் தந்தனர். சரி, ஒரு வலுவான நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரம் வந்துள்ளது. என்னவென்று பார்ப்போம். ஆமாம், அடுத்த துண்ணலுக்கு இளம் தலை சிறந்தது என்று நான் நினைக்கிறேன். I found it for things. Image ஓராயம் ஒன்றுக்கு சசை. Why because you're my circuit? Why is it ready for anything? We're in இரத்தம். நான் சிவப்பு வண்ணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு வெள்ளை கட்டுப்பட்டில் நன்றாக பூசுவேன். அந்த பிறகு அதை நிதானமாக என் தலைக்கு சுற்றி பின்னுவேன். As I conspiracy singer again. அவ்வரும் சறுக்கமாயிருக்குது. சூசியிடம் முந்தையதே கோபப்படாதவாறு ஒரு விளவிக்ஸ் அணிய ஆரம்ப சிவவாய். I create with a friendly identity flex for அழகி கையோபம் இறுதி உதவி. இசும fortune வைக்கிறேன். அது சூசிய தூண்டும். வணக்கம் மாம். என்னைப் போல ஒரு ஹாரர் படம் பார்ப்பது எப்படி? அவளின் முதுகில் அது என்ன முடியவில்லை என்றால் பிக் டெயில்கள். இது என்ன? நான் மியாவின் முடியை முழுவதும் இழுத்து விட்டேன் என்று நினைக்கிறேன். ஆச்சரியம். சூசி அது நாகச்சுவன். I'm afraid of Prina. Trick or treat. நம்முடைய போல் சொல்லி இருக்கிறார். ஹாய், உங்களுக்காக இருக்குது. உண்மையில் நீங்கள் சில சிற்றுண்டிகளை எடுத்திருக்க வேண்டும், எல்லாவற்றையும் அல்ல. ஓ கவலைப்படாதீர்கள், அவருக்கு பாடம் புகட்டுகிறேன். நான் சிறப்பு சாக்லேட் முட்டைகளை சமைப்பேன். இதற்காக நான் நேர்மையானவற்றை பெற்று ஒவ்வொன்றையும் மரகுச்சியால் குத்தி சாக்லேட்டில் மூழ்க வைத்து குறுக்கிடுவேன். அற்புதமாக மாறியது. ட்ரிக் ஆர் ட்ரீட். வேணாங்கதான் சிங்க நான் இப்படி இனி பொருளிட்டு அவற்றை பிடிக்குதா அப்படிங்கிறத பொழப்போம். எவ்வளவு அற்புதமான பிடிப்பு! நான் அவர்களிடமிருந்து அனைத்தையும் எடுத்து விட்டேன் போல இருக்கிறது. எனக்கு கிண்டர் சர்ப்ரைஸுகள் பிடிக்கும். ஓ, ஒரு மூளை எடுத்த முட்டை. இது அருவருக்கத்தக்கது. விருப்பமில்லை. ஒரு புதிய கிண்டலை திட்டமிட வேண்டும். அதற்கு ஒரு பூசணிக்காய் பயன்படுத்துவேன். ஹாலோவீன் என்றால் அதுதான் பிரதான சின்னமாகும். நான் ஒரு அருமையான ஜாக் ஓ லாண்டர்ன் பெற்றுள்ளேன். உள்ளே மெழுகுவர்த்திகள் மட்டும் வைக்க வேண்டும். ஆர்க்கியம். இதை செசிலின் படுக்கையின் கீழே வைக்க வேண்டும் என நினைக்கிறேன். அவள் இங்கே இல்லாதது நன்றாக உள்ளது. அவள் வருவதற்குள் சீக்கிரம் செய்ய வேண்டும். சூப்பர். ஜாக்கோல் அந்த இடத்துல இருக்கிறது, ஆனால் அதுவே போதுமானதல்ல. எனக்கு சூசியின் ஸ்னீக்கர்கள் மற்றும் சிவப்பு நிறம் தேவைப்படுகிறது. கம்பளத்தில் குருதியான பாதுகுறிகளை செய்ய நான் நிறத்தை பூசி செல்வேன். இந்த அடிப்படை தந்திரத்திற்கு காட்டிலும் சிறந்ததென்று எதுவும் இல்லை. நிறம் தயாராகி இருக்கிறது. அதை கம்பளத்தில் வைத்து நன்றாக அழுத்துவேன். சூப்பர். இது என்ன? இது ரத்தம் போல தோன்றுகிறது. ஓ மை காஷ், எனக்கு பயமாக இருக்கிறது. யாரோ என் அறைக்குள் நுழைந்துள்ளனர். ஓ இல்லை, இப்பொழுது நாம வெளியே போகலாம். நீ மிக விரைவில் பாதிக்கப்படுகிறாய் சூசி. நான் மியா வெளியே போக மறைவு இருந்த தலை. ஜாக் பண்ணேன். அவளுக்கு இதுக்கு தான் இப்போவே முகப்பத்தை என்னோடு எரிகிறாள். எனக்கு ஒரு பழி தீர்க்க வேண்டும். இதை நான் யோசித்து விட்டேன். இந்த வெண்பட்டு துவாலை எடுத்து தரையில் பரப்பி அதில் என் இரத்த தம கையை பதிக்கிறேன். Susie, அவளை வடிமீன் தொழிவார் ஃபியூசிங்ஸ் தர் ஐங் சொல்லி ஹாய்கிறேன்ஸ். அப்படிவார் அழிவுக்கு முயல்தே. சூப்பர். இப்போது நீங்கள் அணையை தனது இடத்தில் தொங்க வாருங்கள். அதுவே. உடனே எதையும் சந்தேகப்பட வேண்டாம். வேறு ஏதாவது யோசிக்க வேண்டும். ஒரு அட்டை போதாது. 4 நேராக கோர்ப்பதில் சிவப்பு பெயிண்ட் சேர்த்தால் என்னவாகும்? இது சூசியை வைக்கப் போவது. நான் எவ்வித ஆதாரமும் வைக்கவில்லை. இரத்த குளியல் அவளுக்கு முழுமையான ஆச்சரியம் தரும். இன்னொரு அற்புதமான யோசனை. ஆயின கண்ணாடியில் பயமுறுத்தும் சோப்பு செய்தியை வைப்பேன். இது சூசிக்கு கடைசி துரோகமாகிவிடும். நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் நினைப்பது அது போதுமானது என்பதே.
எனது எல்லா வேடிக்கை தொழிலின் மீதும் சுசியின் எதிர்வினை பார்க்க விரும்புகிறேன். முக்கியமானது என்னவென்றால் என்னை பற்றி கொண்டு செல்ல வேண்டாம். இந்த நாளை கழுவ நேரம் இது. ஷவர் எப்போதுமே எனக்கு ஓய்வளிக்க உதவுகிறது. இந்த நீர் நன்றாக இருக்கிறது. உண்மையிலேயே இது இரத்தமா? நிச்சயம் மியா தந்திரம் செய்திருக்கிறான். நான் உலர்ந்து அவளை தேடப் போகிறேன். ஓ நாகரீகம், துணி இரத்தத்தால் நிரம்பி இருக்கிறது. இது என்ன? யாரோ என்னை பின்தொடர்கிறேன். ஒரு கியாடுமை. நாம வெளியேற வேண்டும்.